உங்கள் நிலைமையை பாருங்க. கேட்டீங்கல்ல சூப்பர். நானே என்ன தோற சட்னி வீசி எல்லாமே சுமாராக தாங்க இருந்துச்சு. பட் இவங்க கொடுக்குற குவாலிட்டி, அதாவது எப்படின்னா செய்கிறது எல்லாமே நீட்டாக செய்கிறாங்க. செம்ம தோசை சாப்பிடலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. பாருங்க நம்ம சேனல் எப்படி நிற்கிறாப்புல. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சைவ சாப்பாடு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். 7 மணிக்கு ட்ரீட் தரேன்னு சொன்னாங்க. நான் நைட்டுன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா காலைல. இன்றைக்கி திருவானைக்கோவிலில் இருக்க ஒரு சைவ ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் பேர் பார்த்தசாரதி விலாஸ் ஹோட்டல். ஒரு வீடு மாதிரி ஒரு செட்டப்பில், ஆனால் வீடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளே போனால் ஹோட்டலு ரொம்ப பழையமையான கடைன்றாங்க. இங்கே எப்பயுமே கும்பலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் சீக்கிரம் வீடியோ எடுக்க வந்தாச்சு. ஸோ நாங்கள் உள்ளே போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் சாப்பிட்டேன் எல்லாமே கேளுங்க. காந்தி எடுத்து முடியல சொல்லு. வேஸ்ட். எனக்கு வைக்கிறேன்னு சொன்னீங்களா? இல்லை, எனக்கு பசி. தோசை தோசை நடுவில் என்னையும் சேர்த்து விடுங்க. ஓகேயா? கேட்டீங்கல்ல சூப்பர். நானே சவுண்டு கேட்டிங்களா? சூப்பர்னா நெய் ரோஸ்ட்டு தாங்க. இங்கே ரொம்ப ஃபேமஸானது வந்து நெய் ரோஸ்ட் தான். நெய் ரோஸ்ட்டு மேலே சாம்பார் அப்படியே ஊற்றிருக்காங்க. பார்க்கவே ஒரு நல்லா இருக்குங்க. சாம்பார் நல்லா சாம்பாரோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. வாங்க ஃபஸ்ட்டு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இவனை விட எனக்கு KFC தின்னுட்டு வந்திருக்காங்க எல்லாம் சேர்ந்து என்னை விட்டுட்டு போயிட்டு. திங்காதாப்போம், ஏன் திங்கிற? சாம்பாரோடங்க நெய் ரோஸ்ட்டு. சாம்பார் தாங்க வேறு லெவலில் இருக்குது. சாம்பாருக்கு செம்மையாக இருக்குது. அழகா சாம்பார் வடை. எதில் கை வச்சா கை வைப்பீங்களா? நான் கை வைக்க போகிறப்ப தான் நீங்கள் கை வச்சிங்க. சாம்பார் வடை சரியான சாஃப்டாக இருக்குது. கலந்து உள்ள போயிருந்தீங்க. சாப்பிட தேவையில்ல போல இருக்கு. நல்லா ஊறி நல்லா ஃபுல்லாக ஊறிருக்கும் சாம்பார். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க.
வீட்டு எனக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு தீர்த்து பசிக்குது. பசிக்கும். நேற்றுலாம் இருந்துச்சா கேஎஃப்சி சாப்பிடும்போது மூஞ்ச என்ன தோற இப்போ பூரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை சாப்பிட மாட்டீங்களோ? பிச்சுதே சாப்பிட மாட்டாங்க. பூரி மசாலா சாப்பிட்டா கம்பெனி ஓனருக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க. நைட்டு சாப்பிட்டா சேரில் போல தனியாக விட்டு சாப்பிட்டா அப்படி தான் நடக்கும். நான் பலமுறை சொல்லிட்டேன் அவன்ட்டு தனியாக சாப்பிடாதரா வீட்டுக்கு எடுத்து போடுறாங்க சாப்பிட்டு. இப்போ நிலைமையை பாருங்க. சூப்பராக இருக்குங்க. காலங்கதான் எழுப்பி விட்டாங்க. ஒருத்தன் காலைல வந்தது. காலைல ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்கோம் சாப்பிட்றது. ஒரு லைக்கை போடுங்க. நாங்கள் சாப்பிட்ட பில்லுங்க அது. சூப்பர் பூரி சூப்பர் சூப்பரு. இருடா அவசரம். யாரு சூப்பர் ரோஸ்ட்டு, சாம்பார் வடை, பூரி செட்டு, இன்னொரு சூப்பரு, இன்னொரு சாம்பார் வடை, இன்னொரு சூப்பரு. சாப்பிட்ட வரையும் எல்லாமே ஓகேங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறது, ரோஸ்ட்டை விட சாம்பார் தாங்க டேஸ்ட்டு. நாங்கள் சாதா ரோஸ்ட்டு சொன்னால் கூட இங்கே சூப்பர்னு மாற்றி சொல்லிடுறாங்க. ரோஸ்ட்டு ஆனால் ஓகே. ஆனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணாங்க. 2வது வாட்டி திரும்பி சூப்பர் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணி அவங்களால சாப்பிடவே முடியாது கண்டிப்பாக. ஆனால் சாம்பார் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. 7 ரூபா 8 ரூபா உடைய சாம்பாரில் முக்கிட்டு 10-20 ரூபா வாங்கிட்டாங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. தக்காளி சட்னி பச்சையாக தான் இருந்துச்சு, சும்மா தாளித்து கொடுத்துருந்தாங்க. தக்காளி சட்னி எங்கடா பச்சையாக இருந்துச்சு, சிவப்பாக தாண்டா இருந்துச்சு. பூரி நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. கொடுக்குற அந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்லா இருந்துச்சு. பட்டு ஓகே தாங்க, ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். சூப்பர் ரோஸ்ட்டு 40 ரூபா போட்டாங்க. பூரி செட்டு வந்து 35 ரூபா போட்டாங்க. ஆனால் சாம்பாரோட தாங்க பொறுத்துக்கவே முடியலைங்க. 7 ரூபாய் சாம்பார், 7 ரூபா 8 ரூபா வடையை வந்து சாம்பாரில் முக்கி 20 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 ரூபா 3 ரூபாயாவது கூட போட்டிருக்கலாம். ஒரு 5 ரூபா வடைனா அந்த சாம்பாரில் போட்டதுக்கு ஒரு 2 ரூபாயாவது கூட வச்சுருக்கலாம். ஆனால் 10 ரூபா 20 ரூபா கூட போட்டிருக்காங்க. சட்னி வீஸ் எல்லாமே சுமாராக தாங்க இருந்துச்சு. பட் இவங்க கொடுக்குற குவாலிட்டி, அதாவது எப்படின்னா செய்கிறது எல்லாமே நீட்டாக செய்கிறாங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா பொங்கல் தாங்க ஃபேமஸ்ஸு. 5:30 to 6:30 காலியாயிருமாங்க பொங்கல். நாங்கள் வந்து நேரம் எங்களுக்கு கிடைக்கல பொங்கல். நீங்கள் ஏர்லி மார்னிங் சோதிக்காதா, நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பொங்கல் தான் ரொம்ப ஃபேமஸுங்கிறாங்க இந்த கடையில். எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் கண்டிப்பாக இன்னொன்று வந்திருந்தால் ட்ரை பண்ணுவோம். நாங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வினோதமான விலங்கு பார்த்தீங்களா, இங்கே பாருங்க. இந்த 2 ஃபோட்டோ மேட்ச் ஆகுதா? மைக்கில் கத்துறா. திருவானைக்கோயில் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நியர் திருவானைக்கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. கண்டிப்பாக கோயில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அதை மொத்தம் 30,000 போட்டு 5 30,000 நான் சொல்லி வாங்க.